ப்ளூடூத் ஹெட்ஃபோன்களால வரக்கூடிய தீமைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபோன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உபயோகமானதோ, அதே போல ஹெட்செட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. காதுல ஒயர்டு ஹெட்ஃபோன போட்டுக்கிட்டு பாட்டு கேட்போம். யார்கிட்டயாவது ஃபோன்ல பேசுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள பண்ணுவோம். ஆனா ஒயர் ஹெட்ஃபோன் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு 10 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ளூடூத் ஹெட்ஃபோன வாங்கி காதுல மாட்டிக்கிட்டு வாக்கிங், ஜாகிங் அப்படின்னு பல வேலைகள செய்றாங்க. இதுல சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் கூட ப்ளூடூத் ஹெட்ஃபோன்களால பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ல வயர்டு ஹெட்ஃபோன்ல இருக்கிற மாதிரி ஆடியோவுடைய தரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ இசைப்பிரியர்களுக்கு இது ஒரு பெரிய குறைன்னு தான் சொல்லணும். 2வது பேட்டரிய நம்பி இயங்குது அப்படிங்கிறதால முக்கியமான நேரங்கள்ல பேட்டரி சார்ஜ் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. இது சில சமயங்கள்ல மோசமான அனுபவங்கள கொடுக்கும். 3வது சில நேரங்கள்ல கனெக்டிங் ப்ராப்ளம் இருக்கும். அதனால முக்கியமான நேரங்கள்ல கனெக்ட் ஆக முடியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. 4வது வயர்ட் ஹெட்ஃபோன்கள கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்களுடைய விலை கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அதுக்கு ஏற்ப வசதிகளும் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஃபைனலி இது சில டிவைஸோட பேரிங் செய்ய முடியாம போகும். சில நேரம் ஆட்டோ டிஸ்கனெக்ட், பேரிங் இஷ்யூஸ், ரேஞ்ச் ப்ராப்ளம் இது எல்லாம் கூட வரும். ஸோ இதில் இருக்கிற கொஞ்சம் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிராவல் பண்ணும்போது அல்லது எக்ஸசைஸ் பண்ணும்போது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நல்ல ஆடியோ தரம், கேமிங் போது பயன்படுத்த தாமதம் இல்லாத சவுண்ட் கிடைக்க ரொம்ப நேரம் பயன்படுத்த வேண்டியதனால ஒயர்ட் ஹெட்ஃபோன் தான் சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம்.